ஏங்க என்ன இதெல்லாம்? உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டுல போலி பத்திரத்தை உங்க ஹஸ்பண்ட் மறைச்சு வச்சிருக்காருமா. மிஸ்டர் மகேஷ், I am placing you under suspension and you are hereby under arrest. அரெஸ்டா? சாரி பாலாஜி. பரவாயில்ல. என்னாச்சு? எங்க போன? நான் லக்ஷ்மண் சாரை பார்க்க போயிருந்தேன். நானும் கேள்விப்பட்டேன். ஆனா எப்படி அவரை போய் பார்க்கறது, என்ன சொல்றதுன்னு தெரியல. தர்ம சங்கடம் தான். நானும் வேற ஏதாச்சும் பேசலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மனுஷன் அசரவே இல்லை. அதே மாதிரி கலகலன்னு பேசிட்டு இருக்காரு. நாமெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்படி இருக்காரு. யூ ரைட். சாந்தி வீட்டுக்கு போயிருந்தேன். அவ அந்த வீட்டை மீட்க எடுக்கிற முயற்சியை நான் பாராட்டினேன். அதோட எந்த உதவி தேவைப்பட்டாலும் செய்ய தயாரா இருக்குன்னு உறுதி சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் பாலாஜி. சாந்திகாக்கு நம்ம தான் ஆறுதலா இருக்கணும். தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அந்த போக்க முயற்சி பண்றாங்க பாருங்க. அந்த குணம் எல்லாருக்குமே வராது. முதல்ல அந்த அபிராமி சீனு கூட்டணியை உடைக்கணும். உடைச்சிடலாம். அது என்ன பெரிய தர்ம கூட்டணியா? அதர்ம கூட்டணி தானே. என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தரோட சுயரூபம் அவங்களுக்கே தெரிய வந்து தானா பிரிஞ்சிருவாங்க. ஆனா அதுக்காக நம்ம காத்துட்டு இருக்க முடியாதுப்பா. நாமளே ஏதாவது முயற்சி எடுக்கணும். அப்புறம் அந்த கந்தவெட்டி விஷயம் என்னாச்சுப்பா? கந்தவெட்டி அவனுக்கு எதிராக நிறைய ஆதாரம் இருக்கு. ஆனா எதையுமே ப்ரூவ் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. நயவஞ்சகம் செய்யற அபிராமி நல்லா இருக்கா. ஆனா மத்தவங்களுக்காக பாடுபடுற சாந்தி, அவ வாழ்க்கையில சந்தோஷம் வரணும்ப்பா. வரும். வரவழிச்சிருவோம். வந்தா சந்தோஷம். வாங்களேன், ஏதாவது சாப்பிடலாம். வாங்க. போலி முத்திரைத்தாள் ஊழலில் ஏசி மகேஷ் கைது செய்யப்பட்டார். இந்த ஊழலை விசாரித்து வரும் தனிப்படை போலீசாரின் தேடுதல் வேட்டையில் ஏசி மகேஷ் தன் வீட்டில் போலி பத்திரங்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு ஆதாரப்பூர்வமாக பிடிபட்டார். இதனைத் தொடர்ந்து மேலும் விசாரணையில் அதிர்ச்சிகரமான உண்மைகளும் பெரும் புள்ளிகளின் தொடர்பும் அம்பலமாகும் என உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். என்னடா இங்க பாருங்கம்மா, போலீஸ்ல ஒரு கருப்பாடு. யாருடா? உங்க புருஷனோட ஃப்ரெண்ட் அந்த ஏசி மகேஷ் தான். அந்த ஏசியா? ஆமா, அந்த ஆளை தான் கைது பண்ணி போலீஸ் ஜீப்ல கூட்டி போயிட்டு இருக்காங்க. ஏண்டா? நாம வீடு தோட்டம் வாங்கி அதை ரெஜிஸ்டர் பண்ணுவோமே பத்திரம். ஆமா, அந்த பத்திரத்தை இவங்க டூப்ளிகேட்டா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஏசி மகேஷ் தான். இந்த ஆளு உங்க அப்பா பார்க்க வரும்போதே எனக்கு தெரியும். இந்த ஆளு மொழியும் சரியில்லை, இந்த ஆளும் சரியில்லை. ஒரு போலீஸ்காரர் இருந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணிருக்காரு. கௌதம், எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா, நீங்க ஏமா பயப்படுறீங்க? இந்த ஆளு உங்க அப்பா கிட்ட அடிக்கடி வந்து பேசுறத பார்த்து நீ கோவப்பட்டு திட்டுவியே. அவருக்கே இப்ப ஆபத்து வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு. அடுத்து அந்த ஏசியோட தோஸ்து உங்க புருஷன் எங்க அப்பாரு, அவருதான் உள்ள போறாரு. டேய், அப்படி எல்லாம் சொல்லாத. அம்மா, நீங்க தானம்மா சொன்னீங்க கூட நட்பு கேடா போய் முடியும்னு. டேய், உங்க அப்பா போய் பார்த்து பேசுடா. யாரு? நானா? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க அப்பாவும் அந்த ஏசியும் கூடி கூடி என்னமோ பேசிட்டு இருப்பாங்க. என்னை பார்த்தது 2 பேரும் பேச்ச மாத்திருவாங்க. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அந்த ஆளை பிடிக்கல. உங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அவரும் கேட்கல. இப்போ
அந்த ஏசிய கைது பண்ணிட்டாங்கன்னா உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு எனக்கு தெரியல. அதனால தான்ப்பா சொன்னேன். உனக்கு பேச பிடிக்கலனாலும் யாருக்கிட்டையாவது சொல்லி அவரை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுப்பா. அம்மா போது நிறுத்துங்கம்மா. நீங்க தான் அவருக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க. அவர் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் தெரியல. அப்படி இல்லப்பா, விசாரணை அது இதுன்னு வரும்போது இந்த ஏசி ஏதாவது உளறி உங்க அப்பாவே இழுத்து விட்டுருவாரோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அம்மா, நீங்க கவலைப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த சூழ்நிலையில யாரு போய் எது சொன்னாலும் அவர் கண்டிப்பா கேட்க மாட்டாரு. நீங்க தேவையில்லாம குழம்பிட்டு இருக்காதீங்கம்மா. வாங்க சார். என்ன யூனிஃபார்ம்லயே வந்துட்டீங்க? ஸ்டேஷன்ல இருந்து இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க சார். என்ன சார் டிவி பேப்பர்லாம் அந்த ஏசி மகேஷை பத்தி ஒரே பரபரப்பா இருக்கு. அவர் பண்ண காரியத்தால எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. அதே டிபார்ட்மெண்ட்ல தான் சார் உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்கீங்க. சரி அதை விடுங்க. ரொம்ப நாளா இந்த கைதி கோவிந்தனை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? அவன் ஊருக்கு போய் பாத்தீங்களா? எங்க ஸ்பெஷல் டீம் அவங்க கிராமத்துக்கே போய் பார்த்தாங்களாம். அங்க அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் கிளம்பி போயிட்டாங்களாம். கோவிந்தனோட பொண்டாட்டியை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. ஏன் புருஷனை பத்தி தான் பேசுறாங்க? இந்த இன்ஸ்பெக்டர் தானே நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அனிதா, சார் தான் இன்ஸ்பெக்டர் கண்ணி. வணக்கம் சார். வணக்கம்மா. நான் ஏற்கனவே கைதி கோவிந்தன் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவரை கண்டுபிடிக்கிறதுல சார் தான் ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிருக்காரு. தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்களே. உண்மைதான், ஃபாஸ்டா பிடிச்சிருவோம். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ ஏதாவது. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் கொண்டு வரேன். அனிதா, சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி அந்த வேலைக்காரமா கிட்ட. சரிங்க. அப்புறம் அர்ஜுன், பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல சார். அம்மா, என்னம்மா? ஐயாவை பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. 2 கிளாஸ்ல தண்ணியும் காஃபியும் கொண்டு போய் கொடுங்க. சரிங்க. கோவிந்த முண்டாட்டிய அன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்ததோட சரி. அதுக்கு பிறகு பல இடங்கள்ல நான் தேடி பார்த்தேன். ஆனா கிடைக்கவே இல்லை. போலீஸ் கண்ணில் படாமையா சார் இருக்கும். என்னம்மா, நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? தண்ணி கொண்டு போய் கொடுக்கல? இல்லம்மா. சரி, நீங்க காஃபி ரெடி பண்ணி கொண்டு வாங்க, நான் தண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன். சரிங்கம்மா. என்னங்க சார்? தேங்க்யூமா. என்னம்மா இவ்வளவு நேரம் ஐஸ் வாட்டர் தான் ரெடி பண்ணியா? காஃபி வரல? இதோ காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. என்னம்மா, இன்னுமா காஃபி ரெடி பண்ணல? தோ தோ ரெடி ஆயிடுச்சுமா. என்னம்மா, ஏன் உங்க கை இப்படி நடுங்குது? அது இல்லம்மா, புது மனுஷங்க முன்னாடி காஃபி கொண்டே கொடுக்க கூச்சமா இருக்குமா. சரியா போச்சு. இந்த நடுக்கத்துல கொண்டு போய் காஃபியை கொடுத்தீங்கன்னா உங்க மேல ஊத்துனாலும் ஊத்திடுவீங்க. நீங்க ஊத்துங்க, நான் கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். என்
புருஷனை போலீஸ் பிடிக்க இவ்வளோ தீவிரமா இருக்காங்களே, இந்த மனுஷன் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரோ? நம்ம இவ்வளவு தேடியும் அவனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ வேற எங்க தான் சார் அவனை கண்டுபிடிக்கிறது? சார் காஃபி. என்னம்மா நீயே கொண்டு வந்துட்ட? அந்த வேலைக்காரமல்ல உள்ள வேலையா இருக்காங்க. கைதி கோவிந்த மட்டும் கிடைச்சிட்டான்னா எனக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பா நீங்க அவனை எப்படியாச்சும் பிடிச்சிருவீங்க சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே அர்ஜுன், தேங்க்யூ. நான் கிளம்புறேன். சரி சார். வரேம்மா. வாங்க. நான் விட்டு வந்துடுறேன். போலி முத்திரைத்தாள் ஊழலில் ஏசி மகேஷ் கைது செய்யப்பட்டார். இந்த ஊழலை விசாரித்து வரும் தனிப்படை போலீசாரின் தேடுதல் வேட்டையில் ஏசி மகேஷ் தன் வீட்டில் போலி பத்திரங்களை பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு ஆதாரப்பூர்வமாக பிடிபட்டார். இதனைத் தொடர்ந்து மேலும் விசாரணையில் அதிர்ச்சிகரமான உண்மைகளும் பெரும் புள்ளிகளின் தொடர்பும் அம்பலமாகும் என உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். பறவை காய்ச்சலால் ரூபாய் 22,000 கோடி இழப்பு. என்ன ஸ்ரீனிவாசன் சார், ஏசி அரெஸ்டுக்கு நீங்க இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? பின்ன என்ன சம்பந்தமா? பயப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? நான் அந்த ஏசி ரொம்ப க்ளோஸ் ஆச்சே. க்ளோஸா இருந்தீங்க, ஆனா இப்பதான் ரொம்ப நாளா நீங்க ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லையே. அப்புறம் ஏன் அனாவசியமா பயப்படுறீங்க? இல்ல சம்பந்திமா, இந்த போலீஸ்காரங்களோட நட்பும் கூடாது, விரோதமும் கூடாது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உங்களுக்கும் அந்த போலி பத்திரத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கு. ஐயோ, என்ன சம்பந்திமா நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்க? அவன் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு டிவியை பார்த்துதாமா தெரியும். எனக்கும் அந்த ஏசிக்கும் இருக்கிற லிங்க் வேற, எங்க டீலிங்ஸே வேற. தப்பு பண்ணிட்டு ஒருத்த மாட்டிக்கிட்டான்னா உளறது சகஜம். அந்த மாதிரி இவன் எதையாவது உளறி அனாவசியமா இதுல என்ன சம்பந்தப்படுத்திடுவானான்னு ஒரு பயமா இருக்கு. அதான். உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். சம்பந்திமா, ஏற்கனவே உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இதுல நான் 1001 வரணுமா? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி வந்து ஹெல்ப் பண்ணதில்ல ஸ்ரீனிவாசன் சார். உதவிங்கிறது ஒன் வே டிராபிக்கா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். சம்பந்திமா, உங்களுடைய இந்த ஒரு வார்த்தை மனசுல இருந்து எனக்கு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குமா? எவ்வளவு பெரிய தைரியசாலி நீங்க. நீங்க போய் இப்படி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது தைரியம் அது இதுன்னு சொல்லலாம். ஆனா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அடி வைத்த கலக்குது பாருங்க, அது நமக்கு தான் தெரியும். தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. சரி, வரேன் சம்பந்திமா. என்னடா இது, நம்ம நாட்டுக்கு சுனாமி வந்த மாதிரி பத்திர புயல்ல நம்ம ஏசி வேற மாட்டிட்டாரு. இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலையாடா. தமிழ் வருஷ பிறப்பு வேற பிறந்தாச்சு, இன்னி நான் பஞ்சாங்கமே பார்க்கலையடா சிவகுமாரு. அந்த ஏசி மாட்டினா நமக்கு என்னென்ன? போட புண்ணாக்கு போயல. ஏண்டா நீ தாண்டா போய் அந்த ஏசி கிட்ட ராமகிருஷ்ண சொந்தக்கார யாருன்னு விசாரிக்க சொல்லி ரோசனை சொன்ன. நானும் அவரை போய் கவனிக்கிற விதத்துல கவனிச்சு அவர்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கினேன்டா. அது வேற கேஸ், இது வேற கேஸ். என்ன அடா அதி புத்திசாலி, நம்ம ஏசி பார்த்தது வேற மேட்டரா இருந்தாலும் போற போக்குல ஏசி நம்மள கையை காமிச்சு போயினா என்னடா பண்றது? மாசம் மாசம் சம்பளம் வாங்குற நீங்களே நன்றினா கிலோ என்ன விலையில கேக்குறீங்க? கிம்பளம் வாங்குற அவரு நம்மள்கிட்ட நன்றியோட இருப்பாரு, நம்ம எப்பதான் எதிர்பார்க்கலாம்? அதுவும் கரெக்ட் தான். அதான்டா, இந்த விஷயத்துல நம்மளுக்கு ஏதாவது வில்லங்க வந்து மாட்டிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கிற சிவகுமாரு. அண்ணே, அந்த ஏசிக்கு நீங்களாவது இப்பதான் பழக்கம். ஆனா அந்த சீனிவாசன் சாரு அந்த ஏசிக்கு ரொம்ப நாளா பழக்கம். பிரச்சனைன்னு வந்தா அவருக்கு வரலாம். நம்ம தொழிலும் பத்திரம் வாங்குறது இல்ல,
பாண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு கடன் கொடுக்கறது தானே. ஆனா நம்ம கிட்ட சொத்து பத்திரம் எல்லாம் வச்சு கடன் வாங்கினவங்க எல்லாம் ஒரிஜினல் பத்திரம் தான் வச்சு கடன் வாங்கியிருக்காங்களான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணீங்கண்ணே. ஆட நீ வேற ஏன்டா எனக்கு பேதி மருந்து கொடுக்குற? ஏற்கனவே என்ற வயிறு வேற கலங்கிட்டு இருக்குது. எல்லாம் ஒரு தற்காப்பு தானே. சரி சரி போட, நல்லதங்க கதை பேசாம போய் வேலை வெட்டிகளை பாருங்கடா, போங்கடா. சரிங்க. மிஸ்டர் மகேஷ், நீங்க நிறைய படிச்சவர், அன்பான மனைவி, அழகான குழந்தை, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். நீங்க இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிறத என்னால நம்பவே முடியல. நான் லுக் ஹியர் மிஸ்டர் மகேஷ், ஆனது ஆயிப்போச்சு. இன்வெஸ்டிகேஷன்ல கோஆபரேட் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லுங்க மிஸ்டர் மகேஷ், எப்போ இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணீங்க? இல்ல நீங்களா இந்த ஸ்கீமை உருவாக்குனீங்களா? சார், அப்படின்னா யார் யாருக்கும் உங்களுக்கும் தொடர்பு? இது தமிழ்நாட்டுக்குள்ளரையா இல்ல நேஷனல் லெவல்லையா? நேஷனல் லெவல்ல இருக்கு சார். மிஸ்டர் சித்திக் சார், ப்ளீஸ் நோட் திஸ் டவுன். ஓகே சார். சொல்லுங்க மிஸ்டர் மகேஷ். எனக்கு நேரடியா பெரிய லெவல்ல யாரும் லிங்க் இல்ல சார். பிரஸ் ஓனர் மூலியமா எனக்கு ஒருத்தர் அறிமுகமானார். அவர் பேரு? சார் அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். அவரை ஆர்டின்னு கோட் வேர்ட்ல கூப்பிடுவாங்க சார். அவர் எங்க இருக்காரு? சார் அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது சார். வீட்டு அட்ரஸ் தெரியுமா? அவர் வீட்டுக்கெல்லாம் நான் போனதும் இல்லை சார். எத்தனை வருஷமா இந்த முத்திரத்தாள் ஊழல் நடக்குது சார்? அது சொல்லுங்க. 3 வருஷமா நடக்குது சார். இதுல யார் யார் லிங்க், எந்த லெவல் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க. பெரிய இடத்துல இருந்து சின்ன இடம் வரைக்கும் சார். என் பங்கு இதுல வீட்டுல மறைவா பாதுகாத்தான் சார். அப்பப்ப ஆள் வருவாங்க சார், கேஸ் கட்டுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புவேன் சார். உங்க வைஃபுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது சார். நீங்க பண்ணிருக்கிற இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? தெரியும் சார். சரி, திரும்ப இந்த ஆர்டி எப்போ கான்டாக்ட் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? டிவியில நியூஸ் வந்துட்டா அவர் பேசுறது கஷ்டம் தான் சார். ஓகே மிஸ்டர் மகேஷ், இது வரைக்கும் இந்த குற்றத்தை எப்படி பண்ணீங்க, யார் யார் உடந்த, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சொல்லுங்க.